சமீபத்துல தாவேகா கட்சியில பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இது எப்படி ஆகுது, என்ன ஆகுது, எப்படி ஆடியோலாம் லீக் ஆகுது, அது மட்டும் இல்லாம தாடி பாலாஜி வச்சு ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வருது. அப்ப தாவேகா இதுக்கப்புறம் எப்படி சர்வைவ் ஆகி போவாங்க, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. இப்ப எதுக்கு இதை பத்தி பேசலாம் அப்படின்னா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பநாடாவில இருந்து. முதல்ல தாவேகா கட்சி அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த கட்சி, அவர் தான் அந்த கட்சியில ஒரு ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ ரீசெண்டா என்ன ஒரு ஆடியோ லீக் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜான் அப்படிங்கிற இவர் பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கு மட்டும் இல்ல பல்வேறு கட்சிகளுக்கு இவர் அட்வைசரா இருக்காரு. அதுல மெயினா இருக்கிறது தாவேகா கட்சிக்கு தான். இவர் பிஆர்டி மாட்டோம் வெளியே வீடியோஸ் இது பண்றது, அப்புறம் மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சோ இவர் அந்த சைட்ல இருக்கிறார் அட்வைசர். இப்ப ஜான் அவர்கள் விஜய் கிட்ட அவ்வளவு அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கட்சியில என்னென்ன கோட்பாடுகள் கொண்டு வரலாம், என்னென்ன மாதிரி கொண்டு வரலாம், இப்படி பண்ணா மக்களுக்கு நல்லா நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் திமுக அதிமுக பண்ணதான் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுப்பாங்களாம். இது என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம ஆப்போசிட் கட்சிக்கு, அதாவது திமுகக்கு மெயினா லீக் ஆயிடுது, உதயநிதி அவர்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சு போயிட்டு இருக்கு. 2% ஓட்டு கூட வாங்க முடியாதுங்களால அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே இவரோட ஆடியோ லீக் ஆச்சு. அது நீங்க நிறைய நியூஸ்ல பாத்திருப்பீங்க. இப்ப மறுபடியும் இவரோட ஆடியோ என்ன லீக் ஆயிருக்குன்னா, புஷி ஆனந்த் தான் இந்த கட்சியவே பாத்துக்கிறாரு. விஜய் ஜஸ்ட் ஃபேஸ் தான், புஷி ஆனந்த் தான் மொத்தமா பாத்துக்கிறாரு. இவருக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. எதை விஜய் கிட்ட சொன்னாலும் நேரா போய் அந்த கட்சிக்கு போயிடுது. அப்போ எப்படி இங்க பேசுறது அங்க போவோம். அப்போ உள்ள இருக்கிறவன் எவனோ வேலை பாக்குறான், அதை பேசாம நம்ம கிட்ட எப்படி போச்சு கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஆடியோ தான் பயங்கரமா பரவுது. அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஜப்பான்ல ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தாவேகா கட்சியில பேசியிருப்பாங்க போல. ஆனா சம்பந்தமே ஆமா அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா திமுக கட்சியில இருந்து அவங்க ஜப்பான் வரைக்கும் போய் அந்த ப்ராஜெக்ட பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறைய குளறுபடிகள் நடந்தனாலதான் உள்ள இருக்கிறவங்க யாரோ அங்க வேலை செய்யறாங்க கருப்பாடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு அவருக்கு சொல்லியிருக்காரு. சோ வேற என்னெல்லாம் அவர் சொல்றாருன்னா, இப்போ விஜய் கிட்ட பேசும்போது அவர் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும். திடீர்னு அவர் இப்படி இருக்காரு, திடீர்னு இப்படி இருக்கா, அவரை புரிஞ்சுக்கவே முடியல. எதை சொன்னாலும் அவர் அதிகமா கேட்டுக்க மாட்டேங்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் புஷியானது எல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டனால விஜய் கிட்ட நெருங்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த ஆடியோவை நிக்காம கேட்டுருவாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு தடவை இதுவா இருப்பாரு, ஒரு தடவை ரொம்ப இதுவா இருப்பாரு. நீங்க அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு தடவை ஃபுல்லா நம்ம இன்ட்ரெஸ்டுக்காக இருக்க மாதிரி இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக இதையே காலி பண்ணணும்னு பாப்பாரு. டியூவல் இது அவர் என்ன இதுல மாட்டியிருக்காரோ என்ன தெரியல. இவரு உங்க தலைவர் எப்படின்னா அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். டக்குன்னு அவரு டக்குன்னு வாயில வந்துச்சு, அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துல இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு ஷேர் பண்றோம்ல, அதெல்லாம் ட்ராக் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு சார் கேட்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன் சார் அப்படின்னு. எங்க நடக்குது? நான் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சார்கிட்ட அங்க போயிடுது. எனக்கு இதுதான் பிரச்சனை. எப்படி சொல்றது அவர்கிட்ட? நம்ம யாரும் சொல்ல முடியாது. காஸ்ட் சென்சஸ் போயிடுச்சு. இப்போ மாநாடுவோட ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். இஷ்யூவை தான் இவர் பிரைமரியா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்றோம். நான் தான் சொன்னேன்ல, 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி கஞ்சா கேஸில் கைதுன்னு வருது. நான் ட்ரக் கேஸை ட்ரக் இஷ்யூவை நம்ம எடுக்கணும், பெரிய இஷ்யூக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றேன். ஓ நீ இதை தான் எடுக்க போறியா, அப்போ மொத்தத்தையும் உன் மேலேயே திருப்பிடுறோம். அது எப்படி போச்சு? நானும் அவர் பேசுறோம். சார் போய் உதயட்டியோ வேற எங்கேயும் சொல்ல மாட்டாரு. எப்படி போச்சு? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் டீம் ஜப்பான் அனுப்புறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு வர்றதுக்கு. இவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? டீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் போறாங்க. அப்போ நீ இதெல்லாம் பண்றது, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் காலி பண்றது. இப்போ எப்படி வார் வேஜ் பண்ணுவீங்க? இப்போ தாடி பாலாஜிக்கு என்ன ப்ராப்ளம் டிவிகே கட்சியில, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி தாடி பாலாஜி அவர்கள் டிவிகே கட்சியில ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டுச்சு. இப்ப இதுலதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆதவர்ஜுனா சேர்ந்துக்கிட்டாரு. இப்ப ஆதவர்ஜுனா சேர்ந்தனோடனே தாடி பாலாஜி தனியா ஒதுங்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அதுக்கு தாடி பாலாஜி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாரு. அந்த ஸ்டேட்டஸ் பயங்கரமா வைரல் ஆச்சு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புதுசா வந்தவங்கள கூட சேர்த்துக்கிட்டாங்க, அப்பத்துல இருந்து இருக்கிறவங்களும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா தாடி பாலாஜி விஜயோட முகத்தெல்லாம் டேட்டு போட்டிருந்தாங்க. சோ தாவேகா கட்சியில பல குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. அடிக்கடி கட்சி நிர்வாகிகள் விலகப்படுறதும், அப்புறம் வேற கட்சியில இருந்து சேர்றதும், இதெல்லாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன ஆடியோலயும் சரி, இப்ப நான் சொல்ற ஆடியோலயும் சரி, 2 வைரல் ஆடியோஸ்லயும் அவர் சொல்ற ஒரே விஷயம், ஃபுல் அண்ட் ஃபுல் புஷி ஆனந்த் தான் இதுல இருக்காரு. விஜய் எல்லாம் ஜஸ்ட் ஃபேஸ் தான், அதை வச்சு புஷி ஆனந்த் யூஸ் பண்ணிக்கிறாரு, அவ்வளவுதான் இந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாங்க.